தற்போது செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, சிபிஐக்கு மாற்றும்படி கேட்கக்கூடிய அந்த மனுவை நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது, மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது. இப்ப அடுத்ததாக முன்ஜாமீன் கோரிய மனுக்கள் விசாரணைக்கு, அது தொடர்பான விசாரணை தற்போது தொடங்கி இருக்குதா? ஆனந்தி, மிக முக்கிய சம்பவமான கரூர் துயரச் சம்பவம். இந்த சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தை சிபிஐக்கு மாற்ற வேண்டும். அதேபோல உயிரிழந்தவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்க வேண்டும். அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்கள், பரப்புரை கூட்டங்களின் போது உரிய விதிகளை வகுத்து தேவையான அனுமதிகளை கொடுக்க வேண்டும் என 7 தனித்தனி பொதுநல வழக்குகள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்திருந்தன. இந்த வழக்குகளை நீதிபதிகள் தண்டபாணி அதேபோல ஜோதிராமன் அமர்வு விசாரித்தனர். இந்த 7 வழக்குகளுமே தனித்தனி வழக்குகளாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் முதல் வழக்காக உரிய விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் நீதிபதிகள் பல்வேறு விளக்கங்களை அரசு தரப்பு வழக்கறிஞர்களிடமும் தாவேகா தரப்பு வழக்கறிஞர்களிடமும் கேட்டார்கள். குறிப்பாக அரசு தரப்பு சொல்லும் போது கூட கரூர் வேலுச்சாமிபுரம் சாலையில் வடக்கு பகுதியில் இருந்துதான் விஜய் பேசுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது, அதே போல குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் ஏற்பாடு செய்யவில்லை என்ற ஒரு தகவலை தெரிவித்திருந்தார்கள். அப்போதுதான் நீதிபதிகள் குறிப்பிட்டது, பொதுமக்கள் எந்த அரசியல் கட்சியினராக இருந்தாலும் அவர்களுக்கு குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது அரசின் கடமை என்றும் தெரிவித்திருந்தார்கள். சம்பவம் நடைபெற்ற இடம் மாநில சாலையா அல்லது தேசிய நெடுஞ்சாலையா என்று கேள்வி எழுப்பியிருந்தார்கள். உடனடியாக அது ஒரு நார்மல் சாலை, அதாவது நகராட்சிக்கு சொந்தமான சாலை, ஒரு பொது சாலை என்று அரசு தரப்பு தெரிவித்திருந்தார்கள். இதனை அடுத்துதான் நீதிபதிகள் கூட எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் தங்களுடைய நிகழ்வுகளை மாநில சாலை அல்லது தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் நடத்தக்கூடாது, அதை காவல்துறை கண்காணிக்க வேண்டும் என்கிற ஒரு மிக முக்கியமான கருத்தை தெரிவித்திருந்தார்கள். இந்த வழக்கை, குறிப்பாக கரூர் துயரச் சம்பவத்தை பொறுத்தமட்டில் அதை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என ஒரு வழக்கு, பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதற்கும் கூட நீதிபதிகள் ஒரு விளக்கத்தை கொடுத்துதான் அந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கரூர் துயரச் சம்பவத்தை பொறுத்தமட்டில் ஏற்கனவே தமிழக அரசு, முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஒரு நபர் ஆணையம், ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்து அது ஒரு விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. அதே போல கரூர் மாவட்டத்தினுடைய டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி தலைமையிலும் கூட தனித்தனி விசாரணை குழுக்கள் என்பது ஏற்படுத்தப்பட்டு அவர்களும் இந்த துயரச் சம்பவம் தொடர்பான விசாரணையை தொடங்கி நடத்தி வருகிறார்கள். கரூர் சம்பவத்தை பொறுத்தமட்டில் இந்த வழக்கு என்பது ஒரு தொடக்க நிலையிலேயே இருக்கிறது. அதன் காரணமாக இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற தேவையில்லை என்கிற ரீதியில் ஒரு கருத்தை தெரிவித்து நீதிபதிகள் சிபிஐக்கு மாற்ற கோரிய வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். இதன் மூலமாக ஒரு பொதுவான உத்தரவை பிறப்பிப்போம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய தேர்தல் கூட்டங்கள், பிரச்சார கூட்டங்கள், பரப்புரை பயணங்கள், இப்படி இவை நடத்துவதற்கு உரிய வழிமுறைகள் கொண்ட நெறிமுறைகளை வகுக்க ஒரு பொதுவான உத்தரவை பிறப்பிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அதே போல அரசு தரப்பு 2 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என்கிற ஒரு மிக முக்கியமான உத்தரவையும் நீதிபதிகள் இட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கை பொறுத்தமட்டில் 7 பொதுநல வழக்குகள் இருந்தாலும் 2 பேரின் முன்ஜாமீன் மனுக்கள் என்பது மத்தியத்திற்கு மேல் விசாரணைக்கு வர இருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த், அதே போல துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார் தங்களுக்கு முன்ஜாமீன் கோரி அந்த மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதில் காவல்துறையிடம் உரிய விளக்கங்கள் பெறப்பட இருக்கிறது. அந்த விளக்கங்களை பெற்ற பிறகுதான் முன்ஜாமீன் மனுக்கள் மீது என்ன முடிவு எடுக்கப் போகிறது நீதிமன்றம் என்பது தெரிய வரும். தற்போதைக்கு இந்த வழக்குகள் முழுமையாக ஓரளவு நிறைவடைந்து முன்ஜாமீன் மனுக்கள் மட்டும் விசாரிக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறது. ஆனந்த், கிட்டத்தட்ட 7 வழக்குகள் தற்போது விசாரித்து முடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் முன்ஜாமீன் மனுக்கள் மட்டும்தான் மதியத்திற்கு பிறகு விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. விதிகளை வகுக்கும் வரை கட்சிகள் கூட்டம் நடத்த தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க. இது தொடர்பாக முதலமைச்சருமே முன்பாக விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும்னு முன்கூட்டியே சொல்லியிருந்தாரு. நீதிமன்றம் இது தொடர்பாக ஏதாவது தேதி ஏதும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்களா விதிகள் வகுப்பது தொடர்பாக? ஆனந்தி, குறிப்பாக இந்த விஷயத்தை பொறுத்தமட்டில் வாத பிரதிவாதங்கள் போய்கொண்டிருந்தது. அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் கூட சொல்லும் போது கூட
அரசியல் கட்சிகளுக்கான கூட்டங்கள் நடத்துவதற்கான நெறிமுறைகளை வகுக்கும் வரை எந்த அரசியல் கட்சியினுடைய நிகழ்ச்சிக்கும் அனுமதி கொடுக்கப்பட மாட்டாது என்கிற ஒரு மிக முக்கியமான பதிலை அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிபதிகளிடம் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளுமே தங்களுடைய பரப்புரையை வேகமாக செய்து வருகிறார்கள். அந்த வகையில் இந்த பதிலை அரசு தற்போது சொல்லி இருக்கிறது ஒரு புதிய சிக்கலை ஏற்படுத்தும் என்றே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அதிமுக, பாஜக, காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே பரப்புரையில் ஈடுபடும் போது அரசியல் கட்சிகளுடைய நிகழ்வுக்கு விதிமுறை வகுக்கும் வரை அந்த நிகழ்வுகள் நடக்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கு பின்பாக ஏற்கனவே அரசியல் கட்சியினுடைய கூட்ட பொதுவான வழிமுறைகளை நீதிமன்றம் வகுக்கும் என கூறப்பட்டுள்ள நிலையில் 2 வாரங்களுக்கு பிறகு என்ன மாதிரியான உத்தரவுகளை நீதிமன்றம் பிறப்பிக்க இருக்கிறது அல்லது அரசு தரப்பு ஏதேனும் ஆலோசனைகளை கொடுக்க இருக்கிறதா, அந்த ஆலோசனைகள் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட இருக்கிறதா என்ற விவரங்கள் எல்லாம் தெரிய வரும். அதன் அடிப்படையில் புதிய உத்தரவுகளை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனந்தி, கரூர் துயர சம்பவம் தொடர்பாக அரசு தரப்பிலிருந்தும் வீடியோ ஆதாரங்கள்லாம் நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனா தாவேகா இதை எப்படி அணுகுறாங்க? தாவேகா சார்பாக என்ன ஆதாரங்களை நீதிமன்றத்துல சமர்ப்பிச்சிருக்கிறாங்க? இந்த வழக்கை பொறுத்தமட்டில் 7 பொதுநல வழக்குகள், 2 முன்ஜாமீன் மனுக்கள், 9 மனுக்கள். அந்த 7 பொதுநல வழக்குகள் தான் முதல் கட்டமாக ஒரு 11:40 மணி, அந்த 11:30 மணியிலிருந்து விசாரிக்கப்பட்டது. அரசு தரப்பிடம் கேள்விகள் எழுப்பப்பட்டது. நீதிபதிகள் தங்களுக்கான சந்தேகங்களை எழுப்பினார்கள். அது மாநில நெடுஞ்சாலையா, தேசிய நெடுஞ்சாலையா, அது என்ன விவரம் என்று கேட்கப்பட்டிருந்தார்கள். அதே போல காவல்துறை அந்த இடத்தில் அனுமதி கொடுத்தது எப்படி, அங்கே உரிய அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டதா என்கிற பல்வேறு கேள்விகளை, தங்களுக்குரிய சந்தேகங்களைத்தான் நீதிபதிகள் அரசு தரப்பிடம் எழுப்பினார்கள். அதே போல இந்த மனுக்களை தாக்கல் செய்தோர் தரப்பும் பேசினார்கள். இதற்கான பதிலை முழுமையாக தமிழக வெற்றிக் கழக தரப்பு வழக்கறிஞர்கள் கொடுக்கவில்லை. அதன் காரணமாகத்தான் இந்த வழக்கின் விஜய் தமிழக வெற்றிக் கழகமும் அதே போல அரசு தரப்பும் 2 வாரத்தில் பதிலளிக்க வேண்டும் என கோரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தமட்டில் முழுமையாக அரசு தரப்பும் மனுக்களை தாக்கல் செய்தவர்கள் தரப்பும் தான் நீதிபதிகளிடம் தங்களுடைய கருத்துக்களை முழுமையாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழக வழக்கறிஞர்கள் எந்த விதமான தங்களுடைய கருத்துக்களையோ அல்லது அங்கே நடந்தவற்ற சம்பவங்களினுடைய காட்சிகளையோ ஆவணங்களையோ உள்ளிட்டவற்றை நீதிபதிகளிடம் சமர்ப்பிக்கப்படவில்லை. அதெல்லாம் அவர்கள் ஒரு எழுத்துப்பூர்வ மனுவாக, சாட்சி பூர்வமான ஆதாரங்களாக 2 வாரத்திற்கு பின் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சமர்ப்பிப்பார்கள். தேவைப்பட்டால் நீதிமன்றம் தாவேகா சமர்ப்பிக்கக்கூடிய ஆதாரங்களை ஆய்வு செய்ய உத்தரவிடலாம் அல்லது ஆய்வுகளை நேரடியாக நீதிமன்றமே ஆய்வு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வழக்கில் வழக்கறிஞர் ஆணையம் கூட அமைக்கப்படலாம் அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதிகள் நீதிமன்றத்தின் சார்பிலேயே நியமிக்கப்பட்டு ஒரு விசாரணை குழு ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம். இப்படி பல்வேறு விஷயங்கள் ஒரு யூகங்களாகவே இருக்கிறது. இருப்பினும் 2 வாரத்திற்கு பின்பு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயும் அதே போல அரசு தரப்பும் கொடுக்கக்கூடிய பதிலை வைத்துதான் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் என்ன மாதிரியான கடுமையான உத்தரவுகளை நிறைவேற்றும் என்பது 2 வாரங்களுக்கு பின்பே தெரிய வரும். ஆனந்தி, இதன் பிறகுதான் முன்ஜாமீன் மனுக்கள் விசாரணைக்கு வரும் என்று களத்திலிருந்து நமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார். தாவேகா நிர்வாகிகள் ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் இருவர் தரப்பிலிருந்தும் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மதியத்திற்கு பிறகு அது தொடர்பான விசாரணை நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பாதிக்கப்பட்டவர் மனுதாரரா என்ற கேள்விகளை எல்லாம் எழுப்பி சிபிஐக்கு மாற்ற மறுப்பும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கையை நீதிபதிகள் நிராகரித்திருக்கிறார்கள்.